ஆப்போசிட்ல இல்ல இங்க இருந்து அங்க அங்க இருந்து அங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்க சேரை விட்டு மாத்தி மாத்தி நீங்க உட்கார்ந்துடணும். அவரும் ஓடி வந்து உட்கார்ந்துருவாரு. ஓகேவா? டக்குன்னு வந்து சேரை பிடிக்கணும். அந்த டைம்ல யாருக்கு வந்து சேர் இல்லையோ அவங்க வெளியே போயிடுவாங்க. சோ அப்படியே 8-7 ஆகும், 7-6 ஆகும், 6-5 ஆகும். அப்படியே கேம் கண்டினியூ ஆகும். லாஸ்டா ஒரே ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் வந்து ஒரு பயங்கரமான ஆளு. சோ எங்க டீம்ல இருந்து ஒரு 4 சிங்கங்களை நான் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். முதலாவதா என் டீம்ல இருந்து நான் கூப்பிட போறது நம்மளுடைய அழகு சுந்தரம். அவரோட சேர்ந்து நம்மளுடைய வேலு வர போறாரு, அண்ட் நம்மளுடைய கௌதம் வர போறாரு, அண்ட் நம்மளுடைய இலக்கியா வர போறாரு. உங்க டீம்ல இருந்து சிங்கங்களை இறக்குறீங்கன்னா எங்க டீம்ல இருந்து ஜல்லிக்கட்டு காளைகளை இறக்குறோம். லெட்ஸ் வெல்கம் கார்த்திக், பிரபு, மல்லி மற்றும் சரவணன். ஓகே, ரெண்டு டீம்ஸ்மே ரெடியா இருக்காங்க. your music starts now. இப்போ நான் வெளியே போனோன்னே நீங்க எப்ப வேணா கை தட்டலாம். டக்குன்னு மாறி உட்காரணும். ஓகே? லெஃப்ட் ரைட்ல உட்காராம மாத்தி மாத்தி உட்காருங்க. ரெடி? மக்களே நீங்க நடுவுல நடுவுல ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. நம்மளுடைய பிரபு வந்து பக்கத்திலே தாவி இருக்காப்புல. எழுத்த வீட்டுல வேணாம், பக்கத்து வீட்டுல போயிட்டு தஞ்சம் அடைகிறேன் அப்படின்றதுனால அவர் வந்து எலிமினேட் செய்யப்படுகிறார். பரத்துக்கு அந்த சீட்டு வழங்கப்படுகிறது. ஸ்டார்ட் தி மியூசிக். பரத் எப்ப தட்டலாம். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க கூடாதே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதாவது அங்க போய் விழுந்தாப்ல, இங்க இந்த பொண்ணு விழுந்துருச்சு. இந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி எத்தனை பேர் அந்த சைடு விட்டுட்டு கேவலமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நியாயமா? கீழே விழுந்து வாரி இருக்கேன் அந்த சீட்டுக்கு. 3, 2, 1 ஸ்டார்ட். ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்பதான் வந்து ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. 5மே வந்து வெயிட்டான கட்டைங்களா. ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். நான் 5 தான் எண்ணுவேன். டக்குன்னு மாறணும், இல்லன்னா அழகு அவுட். 1, 2, 3, 4. ஓகே, பட் உண்மையிலே பரத் வந்து செம ட்ரை பண்ணாரு. சூப்பர், வெல் பிளே, தேங்க் யூ so much. ஸ்டார்ட் தி மியூசிக். அங்கேதான் இருக்கணும், அங்கேதான் இருக்கணும். என்ன பழக்குது? அதுக்கு என்ன பண்ணுங்க? நவுறக்கூடாது. ஐயா, நான் விளையாண்ட விளையாட்டெல்லாம் இருக்கட்டும், இவருக்கு அப்படியே பெரிய கணித புள்ளிகளாம்.
எனக்கு ஆப் அடிக்கலான்னு பாக்குறானுங்க. நான் பல பேருக்கு ஆப் அடிக்கிறேன். இவன் வந்து ஒண்ணு இவர் அவர்கிட்ட இவர் வந்து அப்படியே 7ஆம் அறிவு டாங்கிலி அப்படியே கண்ணிலேயே நோக்கு வருமா. 3, 2, 1 go. ஏய் அந்த மாதிரி போட லக்கிப்பா அவனுக்கு. ஸ்கெட்ச் உங்களுக்கு போட்டது. ஓ மறுபடியும் டாங்கிலி. அத நீ எப்ப சீரியஸா பேசுற? அடிச்சிட்டேனே. ஐயோ அம்மா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி ஓகே, பட் இருந்தாலும் வந்து லைட்டா அப்படியே பேசினே கிளாப் அடிச்சு ஏமாத்தி எப்படி உட்காந்துட்டீங்க. பட் சூப்பர், வெல் பிளேட் நந்தன். யா அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய. ஒரே ஒரு சேரு பாட்டு போடுவாங்க, பாட்டு நின்ன உடனே வந்து யார் உட்காராங்களோ அவங்க தான். ஓகேவா? 3, 2, 1 ஸ்டார்ட். டான்ஸ் ஆடியே போறோம். ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? ஏதோ லைட்டா வந்து விட்டு கொடுத்த மாதிரி தெரிச்சுதே. நண்பன் போது அப்புறம் என்னடா இப்ப எப்படியா இருந்தாலும் நந்தன் இருந்தாலும் நான் வந்து உட்காந்துருந்தா விட்டு கொடுத்துற அப்புறம் அத பாத்திரம் விட்டு குத்துத. இல்ல 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 போங்க அடிக்கலாம். அது இப்படியா விட்டா போங்கள அடிக்க கூடாது. அப்படியே உட்கார வரா அவரு. இல்ல போங்கெல்லாம் அடிக்கல. கடைசியில 2 பேர் தான் இருக்கோம். யாராவது ஒருத்தர் தான் உட்கார போறான். முடிஞ்ச அளவுக்கு நான் உட்காந்துருப்பேன். கொஞ்சம் முட்டி வலியா இருக்குது. அதனால நான் மாப்பிள்ள முன்னாடி உட்காந்துட்டாப்ல. ஓகே சூப்பர். ஒரு அருமையான ஒரு போட்டி இருந்திருந்தாலும் வந்து அது எந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமா ஃபன்னா விளையாடணுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா ஃபன்னாவும் எல்லாருமே விளையாடி இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அழகு, தேங்க்யூ சரவணன். இது என்னன்னா 2 பேர் ஒரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தங்க வர போறீங்க. ஓகேவா? உங்க கண்ணு முன்னாடி இந்த மாதிரி நாங்க வந்து கண்ணாடியே வச்சிருவோம். நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருப்பீங்க. உங்களுக்கு கண்ணாடியை காட்டிடுவோம். அந்த எக்ஸ்பிரஷனை நல்லா கண்ணாடியை பார்த்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த கண்ணாடியை வைக்கும் போது ஒரு எக்ஸ்பிரஷனை இந்த கண்ணாடியில பார்த்து ஃப்ரீஸ் பண்ணிருப்பீங்கல்ல. நாங்க அப்படியே கண்ணாடியை எடுத்த உடனே ஒருத்தர் பார்த்து யாரு சிரிக்கிறாங்களோ அவங்க வந்து அவுட். சோ பெஸ்ட் ஆஃப் 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் வந்து நாங்க கண்ணாடியை வைப்போம். 3 தடவை 3 வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம். நாங்க எடுத்த உடனே யாரு ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவங்க அவுட். சோ பெஸ்ட் ஆஃப் 3ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கண்ணாடி கேம்ல எங்க டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது அண்ணம். அப்போ எங்க டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது ஈஸ்வரி. அண்ணம் and ஈஸ்வரி உங்களோட எக்ஸ்பிரஷனை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 30 செகண்டுக்கு யார் சிரிக்காம ஹோல்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ரெடியா? ஐ டு ஐ பார்க்கணும், அவாய்ட் பண்ண கூடாது, வெளிய எங்கேயும் பார்க்க கூடாது, கண்ணை மூட கூடாது, ஃபேஸ மறைக்க கூடாது. ரெடியா? 3, 2, 1 ஒரு பாயிண்ட் நம்மளுடைய ஈஸ்வரிக்கு. 3, 2, 1 என்னடா உங்க டீம் அடப்பெடுத்து விட்ட காவா மாதிரி சிரிச்சுன்னு. அட்லீஸ்ட் ஆறுதல் பரிசாது இருக்கான்னு பார்க்கலாம். 3, 2, 1 நம்மளுடைய ஈஸ்வரி வந்து 3 தடவை வந்து சிரிக்காம இருந்ததுனால இந்த ஃபேஸ் ஆஃப்ல வின்னர் வந்து ஈஸ்வரி. ஓகே, இந்த கண்ணாடி கேம்ல அடுத்து எங்க டீம்ல இருந்து வர போறது கார்த்திக். சோ இந்த சைடு ஒரு கார்த்தி வராருன்னா இந்த சைடும் ஒரு கார்த்தி வர போறாரு. கம் ஆன். 3, 2, 1 எங்களுடைய டீம் 1 பாயிண்ட். 3, 2, 1 சூப்பர். எங்க டீம் லீடிங்ல இருக்காங்க. and the last round
அதாவது இந்த ரவுண்ட்ல என்னன்னா ரொம்ப ட்ரை பண்ணி வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் கொடுத்தது இந்த கார்த்திக் தான். ஒண்ணுமே ட்ரை பண்ணாம அமைதியா இருந்து வின் பண்ணது இந்த கார்த்திக். சோ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து கொடுத்திருந்தீங்க. சோ thank you so much. இப்போ அடுத்ததா வந்து ஒன் டீம்ல இருந்து யாரை கூப்பிடலாம்? எங்க டீம்ல இருந்து களம் இறங்குவது the talented மல்லி. இப்போ என் டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா செவந்தி. அது கண்ணாடியில பண்ணணும். ரெடியா? 3 2 1. இல்ல கீழே பார்த்தா பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் சிரிச்சது இங்க தான். அவுட். ஓகேவா? மல்லி 1 பாயிண்ட். 3 2 1. சூப்பர். சோ செகண்ட் ரவுண்ட் வந்து டை ஆயிருச்சு. 2 1. ஓகே, சோ இந்த பேஸ் ஆப்ல முதல் தடவை வந்து மல்லி பாயிண்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது சுற்றுல டை ஆயிருந்தது. மூணாவது சுற்றுல வந்து செவ்வந்தி ஸ்கோர் பண்ணியிருந்தனால மொத்தத்துல ஈக்குவல். சோ டை. சோ அடுத்ததா வந்து யார் வந்து வர போறாங்க பூஜிதா ஒன் டீம்ல இருந்து? எங்களோட டீம்ல இருந்து உண்மையாவே ஒரு ஹெவி சாம்பியன் தான் இறக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் விஜய். எங்க டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் அழகு சுந்தரா. 3 2 1. பெல் அடிக்கிறா. அடுத்து முதல் சுற்று டையே. வெயிடா. 3 2 1. இல்ல நான் மாப்பிள்ளை பண்ணதுக்கு சிரிக்கிறேன். நான் எப்படி இருந்திருப்பேன்னு நினைச்சு சிரிச்சேன். அதனால ஓகே, கிரெடிட் போட்டு பரவாயில்ல. ஓகே, சோ இந்த வாட்டி வந்து பேஸ் ஆப்ல நம்மளுடைய விஜய் ஜெயிஸ்டாப்ல இன்னும் ஒரே ஒரு பேஸ் ஆப் இருக்கு. கமான். ஐயோ மச்சான ஜெயிச்சிட்டடா. ஐயோ ஏண்டா பாவி. ஏய் நியாயமா பார்த்தா இந்த பக்கம் மாத்தி மாத்தி தான் உட்கார வச்சிருக்கேன். எஸ், சோ இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது எங்களுடைய அடேங்கப்பா 7 பேர். இப்போ வந்து ஒரு ஹெவியான ஒரு பேட்டில் நடந்துருது. அடுத்தது மறுபடியும் ஒரு ஹெவியான பேட்டில் வந்து தேவை. அதுக்கு இறக்குறோம் நாங்க. யார? எங்களுடைய சரவணன். அங்க சரவணன் வராருனா எங்க சரவணன் நான் சாப்பிட்டு போயிடுவேன்னு எங்களுடைய அல்டிமேட் வராரு. அல்டிமேட் கமான். 3 2 1. Oh my God. ஏய் கார்த்தி என்ன பண்றா? ஏய் கார்த்தி காமே. கார்த்தி கார்த்தி. லமேவே. Oh my God. ஐயோ. 3 2 1. இது எடுத்து திருச்சோம். சூப்பர். ரெண்டு பேருமே டை. ஓகே, ஃபைனல். இதுல யார் வந்து விடுறீங்களோ அவங்க அவுட். கமான். 3 2 1. ஆனா
உண்மையாவே இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை ஃப்ரீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் சிரிப்பு அடக்குறது அதை விட கஷ்டம். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எல்லாருமே வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாராட்டுகள் அதுக்கெல்லாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 டீம்ஸ்ல இருந்து 4 பேர் வர போறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போல்ல ஒரு சில சாரீஸ் வந்து ஆல்ரெடி சுத்தி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம்ல இருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நீங்க இந்த போல் பக்கத்துல நின்னு இங்க இருக்கிற சாரீஸோட ஒரு எட்ஜ மட்டும் கையில சுத்துனதுக்கு அதுக்கப்புறம் கை தொடக்கூடாது. ஃபுல்லா நீங்களே ரொட்டேட் பண்ணி அந்த சாரியை ஃபுல்லா உங்களுடைய இடுப்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னொரு பர்சன் உங்களோட டீம்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த எட்ஜ மட்டும் கொடுத்துட்டு கை எடுத்துருங்க. அவங்களும் அதே மாதிரி உங்களுடைய சாரியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3rd பர்சன் 4th பர்சன். சோ யாருமே கை யூஸ் பண்ண கூடாது and சாரீஸ் கீழ விழுக கூடாது. சோ இந்த மாதிரி வந்து 1 to 2, 2 to 3, 3 to 4 பாஸ் ஆகி முடிச்ச உடனே எவ்வளவு டைம் நீங்க எடுத்திருக்கீங்கன்றத நாங்க பாப்போம். அந்த டைமை விட ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய டீம் வந்து கம்மியான டைம்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வின்னர். அதிகப்படியான டைம் வந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த டீம் வின்னர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். சோ என்னுடைய டீம்ல இருந்து யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழகு சுந்தரம் வராங்க, வேலு வராங்க, கார்த்திக் வராங்க, கூடவே வந்து நம்ம இலக்கியாவும் வராங்க. வாங்க. ரெடி 3 2 1 கோ. அழகுனோட லெஃப்ட் சுத்து. ஐயோ அம்மா 7 பேர் இந்த சுத்தி வந்தீங்க காம்படிஷன்ல எடுத்துக்கிட்ட டைம் 2 நிமிஷத்து 47 செகண்ட். விறகடுப்புல வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன்ன நினைக்க என்னடா பண்றீங்க? என்னுடைய டீம் வந்து ஒரு அருமையான இலக்கை செட் பண்ணிருக்காங்க. இப்போ இதை முறியடிப்பாங்களா மாட்டாங்களான்றத பார்க்கணும்னா ஒன் டீம்ல இருந்து எந்த 4 பேர் வராங்க? எங்க அடேங்கப்பா 7 பேர்ல இருந்து களத்தில் இறங்க போவது பிரபு அவர்கள், சரவணன் அவர்கள், மல்லி மற்றும் அண்ணம் அவர்கள். ஓகே, சோ அடேங்கப்பா 7 பேர்ல இருந்து 4 பேர் தயாரா இருக்காங்க. எங்களுடைய அணி வந்து ஒரு அருமையான இலக்கை வந்து செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு கம்மியா நீங்க வந்து டைம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வின்னரு, இல்லனா நாங்க வின்னரு. அடேங்கப்பா 7 பேர், your time starts now. அடேங்கப்பா 7 பேர் எடுத்துக்கிட்ட டைம் 1 நிமிஷத்து 47 செகண்ட். கண்ணித்திது பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த
கண்ணித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. ஆக மொத்தம் ஜெயிச்சது அடேங்கப்பா 7 நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த எல்லாருமே சண்டே அதுவுமா இந்த ப்ரோக்ராமை பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா நாங்களுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி பயங்கரமா ஃபன் பண்ணோம். சாட்டர்டே மட்டும் பார்ட்டி இல்ல, சண்டேவும் பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி எங்களோட பார்ட்டியில நீங்களும் சேர்ந்து கலந்துக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு அருமையான நிகழ்ச்சியில சீக்கிரமாவே உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத், பூஜிதா, நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள். இது தெரிக்க விடலாமா. வழங்குவோர் உதய் கிருஷ்ணா அசல் நெய், ஆனந்த் பனியன்கள் உள்ளாடைகள், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, கெட் ஃபார்ம்ஸ், செங்கல்பட்டல் மாந்தோப்பு, அன்னை டேட்ஸ் அண்ட் மசாலா, சத்யா தமிழகம் எங்கும் மற்றும் பிரஸ்தா இன்ன வேலைகின்ற 90s.